25 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயப்பனுடைய திருவிளக்கு பூஜை நமது ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் நடைபெற்று கொண்டிருந்தது. 26ஆம் ஆண்டு இந்த இடத்தில் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று அதற்கு சின்னசாமி குருசாமி அவர்களும், இரும்பு குருசாமி அவர்களும், போஜ குருசாமி அவர்களும் மூத்த குருசாமிகளாக இருந்து மற்றும் இன்னும் 2 குருசாமிகள் சேர்ந்து இந்த இடத்தை புதிதாக உருவாக்கி தந்தார்கள். அப்பொழுது இதுக்கு ஒரு மேடையும் மேலே மட்டசாலையும் மட்டும்தான் இருந்தது. எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் இந்த விளக்கு பூஜைக்கு வசூல் செய்த பணத்தில் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு சிமெண்ட் சீட்டில் போட்டு தான் கோயில் உருவாக்கி இருந்தோம். அது அப்படியே படிப்படியாக விளக்கு பூஜை 26ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு இது அப்படியே தொடங்கி இன்றைக்கி 55ஆவது ஆண்டாக விளக்கு பூஜையாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 15 வருஷம் 2 கும்பாபிஷேகம் முடிச்சிருக்குது. 50ஆவது ஆண்டு 25ஆம் ஆண்டு மிக சிறப்பாக இந்த கோயில் 3 நாள் விழாவாக நடத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு ஆண்டும் விளக்கு பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விளக்கு பூஜைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் இந்த ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலை எப்படி தரிசிக்கிறார்களோ அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஐயப்பன் திருக்கோயிலில் தான் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஐயப்பன் மேலே பக்தி அதிகமாக இருக்குது. இந்த கோயிலில் என்ன வேண்டி வர்றாங்களோ அது நடந்துகிட்ருக்குது. இது வரைக்கும் இந்த கோயிலில் வேண்டினவங்க யாருக்குமே ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. மனசில் என்ன நினச்சி மாலை போடுறாங்களோ அது இந்த கோயிலில் அதுபடி எல்லாருமே நடந்துகிட்ருக்குது. நானும் கிட்டத்தட்ட 36ஆவது ஆண்டு நான் மாலை போடுறேன். எனக்கு 40 வருஷமாக மாலைக்கு 40 வருஷம் மாலை போட்டிருக்கிறேன். 36 வருஷம் பயண யாத்திரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த கோயிலில் வேண்டி நாங்கள்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா இந்த ஐயப்பனுடைய அருளில் தான். அந்த அளவுக்கு ஐயப்பனுடைய அருள் இந்த மக்களுக்கு, எங்கள் பக்தருக்கு, இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கு மிகவும் சிறப்பாக அவர் அருள் வாக்கின்படி நாங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்துகிட்ருக்கிறோம்.